யூடியூப் பிரபலமான பூர்ணிமா ரவி சில படங்களில் நடிச்சிருந்தாலும் இதில் முழுமையான ஹீரோயினாக கவர்ந்திருக்கக்கூடிய அழகோட வலம் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். நடிப்பு மட்டும் இல்லாமல் தோற்றம் ரீதியாகவும் பார்வையாளர்களை கவனம் இருக்கணுங்கிறதுக்காக அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க பூர்ணிமா ரவி. அதற்கு அதிகமாக மெனக்கெடலையும் செஞ்சுருக்காங்க. திரைப்படத்துக்காக தனது வழக்கமான நடிப்பை வெளிக்காட்டாமல் அளவாக நடித்து ஆதரி கதாபாத்திரத்தை பார்வையாளர்கள் மனதில் பதிய வச்சுருக்காங்க பூர்ணிமா ரவி. ரொமான்ஸு, நடனம், சென்டிமெண்ட் என எல்லா ஏரியாலையும் அடித்து ஆடியிருக்காங்கன்னு சொல்லலாம். குணச்சித்திர கதாபாத்திரத்தில் மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் நாகி ஹீரோயினாகவும் சூப்பராகவே களம் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். கதைக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டாகவும் துணையாக பயணிச்சுட்டு வந்திருக்க வைபவ் முருகேசனும் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான தேர்வு மட்டும் இல்லாமல் தன்னோட நடிப்பு மூலமாக சாய்ங்கிற கதாபாத்திரத்தை பார்வையாளருக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். சாய் பிரசன்னா, லீலா சாம்சன், வினோதினி வைத்தியநாதன், பிரபு சாலமன், நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க நடிச்சிருக்க வேடங்கள் கடந்து போகிற மேகங்கள் மாதிரி நாகியோட பயணத்தில் வந்து போனாலும் கலக்கத்தில் இருக்கிற மனங்களை தெளிவுபடுத்துறதுக்கு காரணிகளாகவும் திரைக்கதையில் பயணித்து கவனம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பயணத்தை காட்சிப்படுத்திய விதமும் பயணப்பட்டிருக்க இடங்களும் உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது படத்துக்கு பெரிய முக்கியத்துவம் பங்கு வகிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் அபி ஆதவ் கேரளா, கோவான்னு முக்கியமான சுற்றுலா தலங்களில் படமாக காட்சியெல்லாம் அமைச்சிருக்காரு. ரயில் நிலையம், தண்டவாளம், ரயில் பயணம் ஆகியவற்றை காட்சிப்படுத்தின விதம் பார்வையாளர்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் அனுபவத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இசையமைப்பாளர் கிளிப் கிறிஸ் பாடல்களை இனிமையாகவும் பயணத்தில் கதாபாத்திரங்களோட மனநிலை மாற்றங்களையும் தன்னோட இசை மூலயமா பார்வையாளர்களுக்கு கடத்தி கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். இசையமைப்பாளர் ஆனந்த் காசிநாதனோட பின்னணி இசை இயற்கை பயணத்தை கூடுதல் இயற்கை சேர்க்குற மாதிரி வகையில் சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 2 கதாபாத்திரங்களோட பயணங்கள் தொய்வின்றி நகர்த்தி போயிருக்கிறது. படத்தொகுப்பாளர் ஸ்ரீவத்சன் வசன காட்சிகள் அதிகமாக இருந்தாலும் அதில் ரசிக்கக்கூடிய விதையில் காட்சிகளை தொகுத்திருக்காருன்னே சொல்லலாம். எழுதி இயக்கியிருக்கிற ஹரி மகாதேவன் படம் பார்க்கவர்களுக்கு இயங்கும் விதத்தில் ஒரு பயணத்தை நேர்த்தியான படைப்பாக கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். எளிமையான கதையாக இருந்தாலும் பயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அமைஞ்சிருக்கிற திரைக்கதையை காட்சிப்படுத்திய விதம் படத்தை ரசிக்க வச்சுருக்குன்னு சொல்லலாம். வசன காட்சிகள் மட்டும் இல்லாமல் யூகிக்கும்படியான காட்சிகள் படத்துக்கு சில இடங்களில் தொய்வாக இருந்தாலும் சிறப்பான லொக்கேஷன்கள், அழகான காட்சிகள் பார்வையாளர்களை கவனம் ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். இயக்குனர் ஹரி மகாதேவன் இறுக்கமான மனங்களையும் இலக வைக்கிற ஒரு புத்துணர்ச்சி பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கைத்தட்டல் பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். மொத்தத்தில் எல்லோ ரசிகர்களை கவர்ந்து வச்சிருக்குன்னே சொல்லலாம். என்னோடய ரேட்டிங் கண்டிப்பாக 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.